அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. வாராகி அம்மனுடைய பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி எப்போ வருது, திதி நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் என்பது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறை நமக்கு பஞ்சமி திதியானது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மார்கழி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அதாவது இன்னைக்கு பார்த்திங்கன்னா நள்ளிரவு, அதாவது 12:35 அப்படிங்கும்போது தொடங்கிடுது. இது நாளை இரவு 10:43 அப்படிங்கும்போது முடியுது. அப்போ நம்ம எந்த நேரத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே வழிபாடு செய்யணும். இப்போ ஒரு சிலர் காலையிலேயே வழிபாடு செய்வாங்க. 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வழிபாடு செய்வாங்க. இல்லைனா அதிகாலை 4 மணிலேருந்து காலை 8 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் வழிபாடு செய்வாங்க. நம்முடைய வாராகி அம்மனுக்கு மாலை நேர வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. அப்படிங்கிறதுனால மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே நம்ம வீட்டிலையோ இல்லை கோவில்லையோ சென்று வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரும், எண்ணங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாராகி அம்மனுடைய திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் குறைந்தது 5 பொருட்களாலேயாவது அபிஷேகம் செய்யணும். ஏன்னா அன்னைக்கு உகந்த திதியெல்லாம் வரும்போது நம்ம அபிஷேகம் செய்கிறது நல்லது. பால், தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது போன்ற பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. படம் வச்சிருக்கிறவங்க படத்தை எப்பவும் போல் தூய்மைப்படுத்தி 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு மண்ணகல் விளக்கு புதுசாக வாங்கி அதை கூட நீங்கள் வாராகி அம்மனாக நினச்சி தினந்தோறும் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது பஞ்சமி திதி வரும்போதாவது நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளிப்பூ, சாமந்திப்பூ, மல்லிகைப்பூ இதெல்லாம் அன்னைக்கு நீங்கள் சூட்டுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். இந்த முறை நமக்கு சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால கருந்தொளசி, நீல நிற சங்குப்பூ இது ரெண்டும் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை நம்ம சனிக்கிழமை நாளில் சாதாரணமாகவே வாராகி அன்னைக்கு வச்சு வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை இனிமேல் எந்த நல்லதுமே நடக்காது அப்படின்னு பிரம்மன் தலைவிதியில் எழுதியிருந்தால் கூட அந்த தலைவிதியவே மாற்றக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டுக்கு உண்டு. மேலும் ரொம்ப ரொம்ப ஒரு வாழ்க்கையினுடைய ஏழ்மை நிலைக்கு போயிட்டாங்க, இனிமேல் கை தூக்கி விடுறதுக்கே ஆள் இல்லை, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே இழந்த சொத்து, அந்த பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாத்தையுமே திரும்ப பெறுவதற்கு இது போல் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் சனிக்கிழமை என்று வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது எப்படின்னு தனி ஒரு பதிவாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போ சனி திசாபுத்தியெல்லாம் நடக்குது இல்லையா, இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு கெடுபலன்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி இந்த சனிக்கிழமை வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உண்டு. உங்களுக்கு அந்த பூவும் இலையும் கிடச்சிச்சின்னா அவசியம் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துங்க. சாமிக்கு நீங்கள் அதை வச்சு வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அதாவது முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு இது போன்ற கிழங்கு வகைகள் வைக்கலாம். சர்க்கரை பொங்கல், மிளகு சேர்த்த பொங்கல் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இல்லைன்னா பானகம் வைக்கலாம். இல்லைன்னா பாலில் நிறைய சர்க்கரை சேர்த்து அது கூட நீங்கள் வைக்கலாம். அடுத்ததாக பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால குறைந்தது 5 முகம் கொண்ட அகல் விளக்கு இல்லைன்னா 5 தனித்தனி அகல் விளக்காவது நீங்கள் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அந்த தீபம் எப்படி ஒளிருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒளிரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் கண்டிப்பாக மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அன்னைக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். நீங்கள் தனித்தனியாக 27 எண்ணிக்கையில் 108 எண்ணிக்கையில் அர்ச்சனை செஞ்சாலும் சரி, இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாராகி அம்மனுடைய 108 போற்றிகள் சொல்கிறதோ, இல்லை ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி,
ஓம் தனவ சங்கரி போற்றி இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறதோ நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். 108 போற்றி நீங்கள் மொபைலில் கூட போட்டு விட்டுட்டு நீங்கள் அர்ச்சனை வந்துட்டு செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய சேனலில் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் தினம் ஒரு திருநாமம் வந்து நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் சொல்லி பண்ணலாம். ஓம் தனவ சங்கரி போற்றிங்கிற மந்திரத்தை நீங்கள் அதிகப்படியாக வந்து நாளைய நாளில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும். இது வந்து வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம கேட்டு பெற வேண்டிய நாள்னு சொல்லலாம். திருமணம், குழந்தை, வேலை, செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இந்த தனவசங்கரிங்கிற நாமத்தை வந்துட்டு நீங்கள் அதிகப்படியாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்ததாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கான பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில சகோதரிகளுக்கு தான் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வாராகி அம்மன்னா யாருன்னு தெரியாது. மேலும் அவங்கள வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சு பழகி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு தயக்கம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பண கஷ்டம் நீங்கணும், எண்ணிய காரியம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லப்போட பரிகாரத்தை நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா தெய்வங்கள்னு பார்க்கும்போது உருவத்தால் தான் வந்து வேறுபடுறாங்க, மற்றபடி எல்லா தெய்வங்களும் வந்து ஒன்று தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை மனசில் வச்சுட்டு கூட இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜை செய்கிறவங்க, அதாவது வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்க மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே பூஜை அறையில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கமலும் சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. காலையிலேயே வழிபாடு செய்கிறவங்க காலையிலேயே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்பவும் போல் உங்களோட வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றும் போது இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மாவிலை வந்து தேவைப்படுது. இந்த மாமரத்தினுடைய இலை அப்படிங்கிறது நல்ல ஒரு தெய்வீக சக்தி கொண்ட ஒரு இலைன்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் நீங்குவதற்கு, எண்ணிய காரியமெல்லாம் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமாக வந்து அதில் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரே ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ இந்த இலையை நீங்கள் வந்துட்டு சுத்தமான மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த இலையில் எழுதுவதற்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. நீங்கள் ப்ளூ கலரும் எடுத்துக்கலாம், ரெட் கலரும் எடுத்துக்கலாம், எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் உங்களுடைய நிறைவேறாத ஒரு விருப்பத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 2 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு 5 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி வந்து எழுதுங்க. திருமணம் நடக்கணுங்கிறவங்க, எனக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை அமைய வேண்டும், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேளுங்க. மாவிலையில் ஒரே லைனில் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. என்ன வேணுமோ அதை வந்துட்டு கேளுங்க. எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, அதனால் எனக்கு பணம் வேணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லாதீங்க. வேலை இல்லை, வேலை வேணும், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. அது கிடச்சிச்சின்னாவே நம்மளுடைய பிரச்சனை வந்து தீந்துரும். இப்போ எழுதி வச்ச இந்த இலையை நீங்கள் பூஜை அறையில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அதாவது இந்த இலையினுடைய நுனி பகுதி இருக்குது இல்லையா, சார்பான பகுதி, அது வந்து கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்து வைக்கணும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு மண்ணகல் வந்து வைக்கணும். மண்ணகலும் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவிலையில் எழுதி மாவிலை வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அதனுடைய நுனிப்பகுதி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அது மேலே தான் நீங்கள் வந்துட்டு ஒரு மண்ணகலும் வைக்கணும். அந்த மண்ணகலில் உங்களுக்கு கொஞ்சம் வசதியை படைச்சவங்களாக தான் இருந்தீங்கும் போது நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நெய் வாங்கிறதுக்கே வசதி இல்லைங்கிறவங்க மட்டும் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அந்த விளக்கும் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். தீபச்சுடரும் அந்த நுனியும் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சந்தேகம் கேட்பீங்க, எங்களுக்கு மாவிலை கிடைக்காது, நாங்கள் வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு நான் வேறு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஏன்னா பஞ்சமி நாள்னாவே நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லுவேன். ஒன்று செய்ய முடியலன்னா இன்னொன்று செய்யட்டும் அப்படின்ட்டு. அதனால் உங்களுக்கான தீர்வு நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக வந்து மாவிலை தான் வேணும். சரி, இப்போ வந்து இது தீபம் எரியும் போதே உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக வந்து நிறைவேறணுன்ட்டு அந்த விளக்கை பார்த்து மனதார ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. மனமுருகி வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ இந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயோ நெய்யோ தீரும் சமயத்தில் நாம் தான் வந்து அதை வந்து குளிர வைக்கணும். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் போடும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. இந்த இலை வந்து அப்படியே உங்களுடைய பூஜை
பூஜை ரூமில் 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். அதாவது அடுத்த வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் வந்து இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் என்ன கோரிக்கை கேட்டிருந்தாலும் அது அடுத்த பஞ்சமிக்குள்ளே நிச்சயம் வந்து நடந்துடும். நீங்கள் இந்த 1 மாதம் முடிந்து அடுத்த பஞ்சமி வரும்போது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த சமயத்தில் இந்த மாவிளை இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து இதோட சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க. 1000% இந்த மாதத்துக்குள்ளாரையே உங்களோட கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் எழுதி வச்சது கண்டிப்பாக வந்து நடந்துடும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இன்னும் இந்த மார்கழி பஞ்சமி குறித்து உங்களோட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண வேணும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.